Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோஸில் கோஆக்சியல் கேபிள் அண்ட் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் பற்றி இருக்குது. அந்த வீடியோஸ் வேணும்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து கிளாஸ் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் சிக்னல்ஸை லைட் ஃபார்மாக தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃப்ரம் த சென்டர் டு த ரிசீவர் சிக்னல்ஸ் வந்து லைட்டோட ஃபார்மில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் இது இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிரின்சிபல் தான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த லைட்டு வந்துட்டு ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் ட்ராவல் ஆகும். அண்ட் இதில் வந்துட்டு இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் ஒரு கிளாஸ்க்குள்ளே கோர் வந்து இருக்கும். அந்த சுற்றி இன்னொரு கிளாஸ் ஒரு பிளாஸ்டிக்குள்ளே கிளாடிங் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், பிளாஸ்டிக் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் ஒரு கிளாஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. கோருக்கும் கிளாடுக்கும் உள்ள அந்த மெட்டீரியல் இருக்குது, அதுக்குள்ளே டென்சிட்டி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர் இருக்குன்னா கோருக்கு வந்துட்டு கோரோட மெட்டீரியலுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும்ல, அதை விட கம்மியான டென்சிட்டியில் உள்ள மெட்டீரியல் தான் நம்ம வந்து கிளாடிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்குன்னா இப்படி பண்ணாதான் கோரை விட கம்மியாக உள்ள டென்சிட்டி வந்து கிளாடிங்க்கு யூஸ் பண்ணாதான் லைட்டு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இல்லைன்னா லைட்டு வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆயிரும். அப்போ நமக்கு சிக்னல்ஸ் வந்துட்டு கரெக்டாக ரிசீவர்ஸ்க்கு கிடைக்காது. அதனால தான் இங்கே லெஸ் டென்ஸாக உள்ளதை வந்துட்டு கிளாடிங்க்கும் ஹை டென்ஸாக உள்ளதை கோருக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ லைட்டு வந்துட்டு கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி ரிசீவருக்கு வந்துட்டு போயிடும். இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் மோட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் தான் மல்டி மோடும் சிங்கிள் மோடும். இந்த மல்டி மோடு வந்துட்டு எகெயின் 2 டைப்ஸாக டிவைட் ஆகிருக்கு, ஸ்டெப் இண்டெக்ஸ் அண்ட் கிரேடட் இண்டெக்ஸ். இது மூணுக்குமே மல்டி மோடில் ஸ்டெப் இண்டெக்ஸ், கிரேடட் இண்டெக்ஸ், அப்புறம் சிங்கிள் மோடு இருக்குது. இது மூணுக்குள்ள டயக்ராம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் மல்டி மோடுக்கும் சிங்கிள் மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சிங்கிள் மோடில் ஒரே ஒரு பாத்து தான் இருக்கும் லைட்டு ட்ராவல் ஆகிறதுக்கு. பட் மல்டி மோடில் டிஃப்ரெண்ட் பாத்து இருக்கும், டிஃப்ரெண்ட் பாத்தில் லைட் வந்துட்டு ட்ராவல் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மல்டி மோட் ப்ரொபகேஷனில் உள்ள ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர். இந்த ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபரில் வந்துட்டு கோரில் உள்ள டென்சிட்டி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃப்ரம் சென்டர் டு எட்ஜ் ஆஃப் த கோர் டென்சிட்டி வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ இதனால லைட் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகி எங்கே வச்சு கோர் அண்ட் கிளாடிங்குள்ளே இன்டர்ஃபேஸை டச் ஆகுதோ அங்கே வந்து லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னையும் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். எகெயின் மறுபடியும் அடுத்த இன்டர்ஃபேஸை டச் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி தான் ஸ்டெப் இண்டெக்ஸில் வந்துட்டு ட்ராவல் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் தான் கிரேடட் இண்டெக்ஸ். இந்த கிரேடட் இண்டெக்ஸில் வந்துட்டு டென்சிட்டி வந்து வேரி ஆகும். ஃப்ரம் சென்டர் டு த எட்ஜ் வந்து டென்சிட்டி வேரியாக இருக்கும். கோரில் சென்டரில் ஹை டென்சிட்டியும் எட்ஜில் லோவர் டென்சிட்டியும் இருக்கும். சென்டர் டு எட்ஜு டென்சிட்டி வந்து கம்மியாகிட்டு இருக்கும். அதனாலேயே இங்கே லைட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகாது, கர்வ்டு லைன்ஸாக தான் வந்து ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் தான் சிங்கிள் மோடு. சிங்கிள் மோடில் ஒரே ஒரு பாத்து தான் இருக்கும் லைட் ட்ராவல் ஆகிறதுக்கு. அண்ட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மல்டி மோடை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மல்டி மோடில் உள்ள கோரோட டயமீட்டர் இருக்குல்ல, அதை விட ஸ்மாலர் டயமீட்டரில் உள்ள ஃபைபர் தான், ஸ்மாலர் டயமீட்டரில் உள்ள கோர் தான் சிங்கிள் மோடில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனாலே இது வந்துட்டு ரொம்ப ஸ்மாலாக இருக்கனாலேயே டென்சிட்டி வந்துட்டு டிக்ரீஸ்டாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே கிரிட்டிக்கல் ஆங்கிளும் 90 டிகிரிக்கு க்ளோஸாக வந்துடும். ஸோ இதனால தான் இதில் சிங்கிள் மோடில் லைட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக ஹொரிசாண்டலாக ட்ராவல் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் 3 டைப்ஸ்: சிங்கிள் மோட், ஸ்டெப் இண்டெக்ஸ் அண்ட் கிரேடட் ஃபைபர். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹையர் பேண்ட்வித். இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட், அதான் ஹையர் பேண்ட்வித். செகண்ட் ஒன் லெஸ் சிக்னல் அட்டென்யூயேஷன். பின்ன உள்ளது இம்யூனிட்டி டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டிஃபரன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டு கொரோசிவ் மெட்டீரியல்ஸ், லைட் வெயிட், கிரேட்டர் இம்யூனிட்டி டு டேப்பிங். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்அட்வான்டேஜ். இதோட இன்ஸ்டாலேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கனாலே இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது யூனி டைரக்ஷனல் தான். சென்டர்கிட்டேருந்து ரிசீவருக்கு மட்டும்தான் லைட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்துட்டு டபுள் டைரக்ஷனில் 2 பேருக்கும் அட் அ டைம் சிக்னலை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு யூனி டைரக்ஷனல் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பின்ன உள்ளது ஹை காஸ்ட். இது 3 தான் இதுக்குள்ளே டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்துட்டு பேக்போன் நெட்வொர்க்ஸ்லாம் கூடுதலாக பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வைட் பேண்ட்வித். பின்ன காஸ்ட் எஃபெக்டிவ், மற்றதை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கனால பேக்போன் நெட்வொர்க்ஸுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க.
அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு சம் டிவி கம்பெனிஸில் கேபிள் டிவி கம்பெனிஸ்லேயே வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிளால் இதை கோஆக்சியல் கேபிள் கூட மிக்ஸ் பண்ணி காம்பினேஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் அண்ட் கோஆக்சியல் கேபிளாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு ஹைப்ரிட் நெட்வொர்க் வந்துட்டு அங்கே க்ரியேட் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ்லலாம் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் வந்துட்டு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்குள்ள அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராபகேஷன் மோட்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.